இப்போ நிறைய திருமண தோஷங்கள் நமக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்தி கொடுக்குது. இதுக்கு ஜோதிடர்கள் காரணமா, இல்ல ஜோதிடம் காரணமா, இல்ல மக்களுடைய புரிதல் காரணங்களையா? அதாவது நிறைய பேர் இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், அதே மாதிரி குடும்ப தோஷம், வாக்கு தோஷம், மனை தோஷம், இப்படி தோஷங்கள்ல ஒரு 32 விதமான தோஷங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. நன்னங்கிரம் ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தா குடும்பம் தாமதமாகும், பொருளாதாரம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க. 2ஆம் இடத்துல சனி இருந்தா அவங்களுக்கு குடும்பம் அமைகிறது இல்லையா? இப்ப ரஜினிகாந்துக்கு கூட 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அவருக்கு திருமணம் நடக்கலையா? அதெல்லாம் திருமணம் நடக்கும். அதே போல ராகு கேது தோஷம் இருந்தா திருமணம் நடக்காதா? அப்படி எல்லாம் இல்லைங்க. எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கும். அதே மாதிரி அதுக்கெல்லாம் தோஷ கிரகம் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் எடுத்துக்கல. எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான், எல்லா கிரகமுமே கெட்ட கிரகம் தான். இப்ப 7ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா ராகு தோஷம் இருக்குதுங்க உங்களுக்கு. 8ல கேது இருக்கு, கேது தோஷம் இருக்கு. அப்ப 8ல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆனா நான் தோஷம் எடுத்துக்கிறத பலனா எடுத்துக்கிறேன். ஆனா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானமும் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலச ஸ்தானமும் கெட்டு போனா மட்டுமே அது ஒரு தோஷமா எடுத்துக்கிறேன். அது போக 8ஆம் இடத்தை மட்டும் மாங்கல்ய ஸ்தானம், பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம், 8க்கு 8ன்னு சொல்லக்கூடிய கணவனுக்கு ஆயுள் ஸ்தானம். அப்ப 8ஆம் இடம் கெட்டு போனா மட்டுமே அவங்களுக்கு தோஷ பரிகாரம் செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதுக்காக மற்ற நிறைய பேர்த்துக்கு ராகு திசையில நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துட்டு வெளிநாடு போறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கு. அப்ப ராகு திசை இங்கே கெடுதலை கொடுக்குதா? அதே கேது 9ல உட்கார்ந்து நிறைய பேருக்கு திருமணத்தை கொடுத்துருக்கு, நிறைய பேருக்கு மேல குழந்தை பேரையும் கொடுத்துருக்கு. அதனால கேது கெடுதல் அப்படின்னு சொல்ல. இப்ப 8ஆம் இடத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கு அப்படின்னா அந்த செவ்வாய் 7ஆம் பார்வைய 2ஆம் இடத்தை பார்க்க, 2ஆம் இடத்தை பார்த்தா இவர் கொஞ்சம் கோபம் பிடிவாதம் உள்ளவர்னு எடுத்துக்கலாம். அதே 7ல இருந்து லக்னத்தை பார்த்தா கொஞ்சம் பிடிவாதம் கோபம் உள்ளவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா தவிர தோஷமா நான் எடுத்துக்கிறது இல்லை.